ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ண சாமியே போற்றி போற்றி போற்றி. அன்பு பிள்ளையே, உன் அப்பன் என்றும் வாக்கு மீற மாட்டேன். என் பிள்ளையே, இன்று என்னை கண்டு இந்த வாக்கினை முழுமையாக நீ கேட்டு விடுவாயானால், என் பிள்ளையே, உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு நீ மன மகிழ்ச்சி அடையப் போகின்றாய். இன்று இரவு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது. உன்னால் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாளைய விடியலில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் வைத்து உன்னால் நிச்சயமாக அதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். உன் வாழ்க்கை இப்பொழுது எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது, என் பிள்ளைக்கு இனிமேல் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கப் போகின்றது. இது நாள் வரையிலும் எந்த ஒரு விஷயத்தை எண்ணி நீ வருத்தம் கொண்டாயோ, அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றது. நீ எதிர்பார்க்காத பல நல்ல விருப்பங்கள் கூட உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, சற்றென்று ஒரு நாளில் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடந்து விட்டது என்றால் அதை காலத்திற்கும் உன்னால் மறக்க முடியாததாகவும் எப்பொழுதும் உன்னுடைய மனதில் நின்று கொண்டிருக்கிற ஒரு விஷயமாகவும் அது மாறிவிடும். என் பிள்ளையே, எல்லா சூழ்நிலைகளையும் இந்த அப்பன் எல்லோருக்கும் நடத்தி கொடுத்து விடுவது இல்லை. ஆனால் ஒரு சிலருக்குத்தான் அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அதை அவர்களுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். இதை யாராலும் மறுக்க முடியாது. என் தங்கமே, உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்கக்கூடியதாக அது இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையானது உனக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து விட்டதாக எண்ணி நீ வேதனைப்பட்டாய் அல்லவா? இனிமேல் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ மன மகிழ்ச்சி அடையப் போகின்றாய். நீ கஷ்டங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளும் தானாகவே உன் வாழ்க்கையில் உருவாக்கப் போகிறது. ஏனென்றால் இத்தனை காலமும் அதற்கான முயற்சிகளை எல்லாம் நீ செய்திருக்கின்றாய். இத்தனை காலமும் அத்தனை வேண்டுதல்களை வைத்து என்னிடத்திலே நீ பிரார்த்தனைகளை செய்தாய். இந்த அப்பனின் முன்னால் வந்து, அப்பனே நீதான் கதி என்று சரணடைந்தாய் அல்லவா? இப்பொழுது அனைத்தையும் நான் உன் வாழ்க்கையில் கொடுக்க தயாராகிவிட்டேன். நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். என் தங்கமே, எத்தனை நாட்கள் இந்த வாழ்க்கையில் நீயும் கஷ்டமே எப்போது என்னை விட்டு ஒளியும் என்று வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாய் அல்லவா? அந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்று காற்றில் கரைந்த கற்பூரம் போல உன்னிடத்திலிருந்து மறையப் போகிறது. நீ உன்னுடைய விடியலில் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை. எந்த பிரச்சனைகளையும் நீ சந்திக்க வேண்டியது இல்லை. எல்லாமே சந்தோஷமாகத்தான் இருக்கப் போகிறது. எப்படிப்பட்ட விடியலை எதிர்பார்த்தாயோ, எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆசைப்பட்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்தாயோ, அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகிறது. நீ உன் மனதிற்குள் வைத்திருந்த சந்தோஷங்கள் எல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையில் பலித்துவிடப் போகிறது. இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகின்றது. நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் தரத்தான் போகின்றது. எந்த நேரத்தில் என் பிள்ளை என்னவென்று கேட்டாலும் அதையெல்லாம் உனக்கு நிரந்தரமாக்கி கொடுக்கத்தான் இந்த கருப்பண்ண சாமி தயாராக இருக்கிறேன். என் குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வேதனைப்படக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் உன்னுடைய மனதினை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ சவாலாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கருப்பண்ண சாமி அந்த பிரச்சனைகளுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை மறைத்து வைத்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள். இப்போதும் உனக்கு துன்பங்களும் துயரங்களும் உன்னை வாட்டி படைத்த காலங்கள் எல்லாம் நீங்கி இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமானது முழுமையாக உன்னை தழுவப் போகின்றது. இந்த சந்தோஷமான நேரத்தில் நீ எதிர்பார்க்கின்ற உதவிகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பேரானந்தத்தை நிச்சயமாக கொடுக்கும். என் குழந்தைக்கு எந்த நல்ல காரியங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் உன் வீட்டிலே நடக்கப் போகிறது. இனி நீ நினைத்தது எல்லாம் உனக்கு முழுமையான மனநிறைவை கொடுக்கும்.
இதற்கு முன்பு சில நேரங்களில் இந்த வாழ்க்கையானது உன்னை காயப்படுத்தி இருந்தாலும், எத்தனை முறை உன்னை சோதனைகளுக்குள் தள்ளி உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தாலும், அதற்கு மேலான சந்தோஷத்தை தான் இனிமேல் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகிறது. யார் நினைத்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற சந்தோஷத்தை எல்லாம் தடுத்துவிட முடியாது. இந்த கருப்பண்ணசாமி கொடுக்கின்ற அந்த வாக்கானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கப் போகின்றது. என் பிள்ளையே, நம்பிக்கையோடு இந்த அப்பனின் வாக்கினை கேட்கும் பொழுது இதற்கான நல்ல பலன்கள் எல்லாம் உன்னிடத்திலே வந்து சேரும். என் பிள்ளையே, இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கான மனநிறைவை முழுமையாக கொடுத்துவிடப் போகின்றது. யாராலும் இதை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தடுத்துவிட முடியாது. ஆனால் நிச்சயமாக உன்னால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட அன்பு உனக்கான அத்தனையையும் செய்து கொடுக்கப் போகிறது. உன்னிடத்திலே இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகும். அது மட்டுமல்ல, இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு தான் இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையை எப்பொழுதும் உனக்குள் நீ வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைத்துவிடும். நீ எப்பொழுதுமே தயங்காமல் முன்னெடுத்து சென்று உன் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு. இந்த வாழ்க்கையானது உனக்கானது. உனக்கு சாதகமாகத்தான் எல்லா விஷயத்தையும் இந்த அப்பன் செய்து கொடுப்பேன். அதனால் நீ யாரிடத்திலும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அப்பன் என்னிடத்திலே நீ உரிமையோடு உனக்கு என்ன வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் கேட்கலாம். நான் உனக்கு என்னிடத்திலே முழுமையான சுதந்திரத்தையும் என்னுடைய அன்பினையும் உனக்கு முழுமையாக கொடுத்திருக்கிறேன். அதனால் அப்பனே, எனக்கு இதை கொடுத்து விடு என்று நிச்சயமாக நீ கேட்கும் பொழுது இந்த அப்பன் அதை ஆராய்ந்து பார்த்து உனக்கானதை உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதனால் உனக்கான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதற்காக கண்களை கசக்கிக் கொண்டு இருக்காமல், உன்னுடைய கண்ணீரை சிந்தாமல் நீ இந்த அப்பனை நினைத்து அந்த நிலையை எல்லாம் எளிதாக கடந்துவிட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இதையெல்லாம் நீ முழுமையாக உணர்ந்து விட்டால் நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கப் போகின்ற பெருமகிழ்ச்சியானது உனக்கு வாழ்க்கையில் என்றும் மறக்க முடியாததாக இருக்கும். இதையெல்லாம் உன் அப்பன் நிச்சயமாக கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, ஒன்றை மட்டும் நீ நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் உடனே நிறைவேறிவிட வேண்டும். இது நாளையே நடக்க வேண்டும். இதை செய்தால்தான் எனக்கு உன் மேல் நம்பிக்கை வரும் என்று நீ எண்ணி உன்னை நீயே சோதித்து கொண்டு இருக்காதே. ஒரே நாளில் மாற்றங்கள் வந்துவிட வேண்டும், ஒரே நாளில் அனைத்தும் நடந்துவிட வேண்டும் என்று எல்லாவற்றையும் இந்த அப்பன் உன்னிடத்திலே செய்து கொண்டிருந்தால் அது இந்த பிரபஞ்ச விதிக்கு எதிரானது அல்லவா? நீ கேட்டதையெல்லாம் அப்பன் அன்றே ஒரே நிமிடத்தில் நான் உனக்கு கொடுத்து விட்டால் ஒருவேளை உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை யோசித்துப்பார். அது ஒருவேளை உனக்கு மோசமானதாக இருந்துவிட்டால் அதன் பிறகு நீ நினைத்தாலும் மீண்டும் திரும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அல்லவா? அப்படியானால் எல்லாவித சூழ்நிலையிலும் இருந்து யோசித்து விட்டு அதற்கான செயலைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுவேன். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.